இது கடைசியில் என்ன நடக்கிறது? அதனால தான் பரிசுத்தவான்கள் எங்கள் பிலமோனுக்கு 1:5 மறுபடியும் சொல்லு, எங்கள் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். பவுல் சொல்கிறார், இந்த பரிசுத்தவான் மீது உம்முடைய விசுவாசி அன்பையை நான் கேள்விப்பட்டேன். அந்த மனுஷன் ரொம்ப லவ் பண்ணிட்டான் ஊழியக்காரங்களை. இந்த பரிசுத்தவான்கள் என்பது ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, விசுவாசிகளிலும் இருக்கிறாங்கன்றது நான் சொல்ல வரேன். என்ன அதனால் வேதம் சொல்லுகிறது 6:10 எபிரேயரில், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதாலும் தமது நாமத்திற்கு நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துருக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் செய்கிற ஊழியமே இருக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது இல்லை. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தவான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னே ஒரு குரூப் எழுமோம். ஆமாம், இந்த ஊழியக்காரனாகிய பரிசுத்தவானுக்கு விசுவாசிகள் மந்தையில் இருக்கிற பரிசுத்தவான்களாகவே மாறி வருவாங்க. கேன் யூ ஃபாலோ? முதல்ல ரட்சிக்கப்பட்ட சபையில் வந்து சேர்றான், அப்புறம் நீதிமான் ஆக்கப்படுறான், அப்புறம் அவன் பரிசுத்தவானை மாறுறான். இந்த பரிசுத்தவானை மாறிக்கொண்டிருக்கிற பொழுதே இன்னொரு பரிசுத்தவானுக்கு வந்து ஊழியம் செய்வான். இந்த பிரச்சனை என்ன நடக்கும்னா, இதெல்லாம் விட்டுருவாங்க, இந்த ஆர்டர் எல்லாம் விட்டுருவாங்க, இந்த வழிமுறைகள்லாம் விட்டுருவாங்க. கொஞ்சம் சில காரியங்கள் விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள் நடந்தால் உடனே இப்போ ஊழியத்தை ஆரம்பிக்கிறவங்களாம் இருக்கிறான். அப்புறம் அது சில காரியங்களால் அது தடை பண்ணப்பட்டுரும், அது பிரச்சனையில் போய் முடியும். பேஸ் சரியில்லை. அதுக்குள்ளே கட்டணம் பெருசான பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எனக்கு சொப்பனத்தில் பேசினார், அது இதுன்னு எல்லாமே உண்மையாக இருக்கும். அது ஒரு காலத்தில் நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம நாட்கள்லாம் எண்ணிக்கிட்டெல்லாம் வேலை செய்யக்கூடாது, மனதார இதை வந்து செய்யணும். இதில் தட்டுக்கள் ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கக்கூஸ்கள் ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்கள் சேர ஊழியம். அந்த காலத்தில் பெட்ரிடனான பரிசுத்தவான்களுக்கு இந்த மாதிரி விசுவாசிகளில் நிறைய பேர் கிளம்பி போயிடுவாங்க. எதுக்குன்னா பாஸ்டர் உடைய கழிவுகள்லாம் எடுக்கிறதுக்குன்னே. இது அன்றைக்கும் நடந்துச்சு, இன்றைக்கும் நடந்துன்னு இருக்குது. கர்த்தரை எழுப்புறார். அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவான்களில் ஒரு அன்பு, பரிசுத்தவான்களுன்ற அந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. இப்போது உங்களுக்கு தெரியும், நான் அது மேலே போகல. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? செம்மையானவர்களை குறித்து பார்க்க போகிறோம். இது அடுத்த கட்டமைப்பு செம்மையானவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். செம்மையானவர்கள் முதல்ல இல்லாதவர்களை அழைக்கிறாரு, ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறான், அப்புறம் நீதிமானாக்கப்படுறான். அப்புறம் நீதிமானாக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? இதெல்லாம் நடந்துருக்கிறது. இதெல்லாம் நடந்தோடனே இப்போ என்ன நடக்குதுன்னா, செம்மையானவர்கள் அப்படின்னா என்ன? செம்மையானவர்கள் யார்? இது இன்னொரு கட்டமைப்பு. செம்மையானவர்கள் அல்லேலூயா. சங்கீதம் 111:1 அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். இதுக்கு முன்னூறு சர்ச்செல்லாம் இல்லை. இது சபைக்குள்ளே, இது நீதிமான்களின் சபை, பரிசுத்தவான்கள் சபைலாம் டிஃப்ரென்ஷியேட் வருது இல்லையா, ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போது செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை துதிப்பேன். செம்மையானவர்களுக்கு ரதத்தில் இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் தரார். இது நீங்கள் சுருக்கமாக சொல்லி போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 10:15 இருக்கிறது. அப்போது ரதத்தை ஓட்டி கொண்டு வருகிற மனுஷன், வேதம் சொல்லுகிறது, தனக்கு எதிர்பட்ட ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உம்மோடு இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாக இருக்கிறதா என்று கேட்டான். அதுக்கு யோனதாபு அப்படியே இருக்கிறது என்றான். அப்படியானால் உன் கையை தா என்று சொன்னான். தன் கையை கொடுத்த போது அவனை ரதத்தில் ஏறி வர சொல்லி, லிஃப்ட்டு கொடுக்கறது கூட லைக் மைண்டடாக இருக்கணும். செம்மையானவர்கள் வண்டியில் கூட ஏற்றக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது லிஃப்ட்டு கொடுத்து நிறைய பேர் லெஃப்ட் அவுட் ஆனவெல்லாம் இருக்கிறான்.